சூப்பர்மேன். இப்படிதான் வருவோம். இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்த சாமிகள் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யா கிடைக்கும். நீ என்னடா அது சச்சின் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராயை தேட்டா எப்படி இருப்பாங்க? நாளை மேட்ச்ல கிடைக்குது உங்க கையில தான் ஆகுது. கபடி அப்பா எவனோ ராங் நம்பர் பா. ராங் நம்பர். ராங் நம்பர். எங்க உங்க லீடர்? சொகையோட தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க? உங்க லீடர் எங்க? அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். ஏண்டா? அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்ட. சரி இது കണ്ടിട്ട് അങ്ങനെ കാണാതെ ഇല്ലേ എന്റർടൈനർ അതായത് ഇങ്ങനെ കണ്ട് എല്ലാ എലമെന്റും ഓ എന്റെ പാട്ട് ഇതാ ദർശന വിടാണത് അല്ലല്ല തളപതി തന്നെ വിടാമോ ആ മേലത് കളിക്കുന്നതാണല്ലോ എക്സ്പ്രഷൻ ഇട്ടോണ്ട് ഇറങ്ങിയിരുന്നു நாங்கெல்லாம் சூப்பர்மேன். இப்படிதான் வருவோம். என்ன வானரங்கெல்லாம் கூப்பிட்டு என் ரூம்ல ஜங்க புக்கு நாடி நிக்கிற? எது இந்த கால் டிக்கெட் அரை டிக்கெட்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? வெளிய போங்க. நான் ஏன் வெளிய போணும்? இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பா சொல்லிருக்காரு. அது முழுசா மூணடி മൂന്നടി ആയിട്ടുള്ളത് போயிங்க பாரு. இந்த பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காராம். அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். நல்ல ஷர்ட் கூட இல்ல. தள்ளு, எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. உண்மையே சச்சினா? ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூட அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவுல ஆக்ட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. மின்னல் மாதிரி காண போயிட்டாளுங்க. எங்க அவன்? இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு ആരെങ്കിലും ആണോ ഇനി நல்ல புள்ள மாதிரி பண்ணிருக்கியா? മകനാ ഈ அக்கா நம்மி போலீஸ் மம்மி. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. காலையில 6 மணில இருந்து ரூம்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. இந்த உலகத்திலேயே பாவாடையை கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையனா தாண்டி என்ன நினைச்சு பாவாடைய கட்டிக்கோமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல தெரியாம அப்படியா? போய். அவன் சொல்றதை எதிரி நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க? எல்லாம் இவன் செஞ்ச வேலைதாம்மா. சச்சினும் ஐஸ்வர்யா ராய் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்க தெருவாலே ஓட்டிட்டான் தெரியுமா? அப்படி சொல்லலையே போனா. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்த சாமிகள் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யா கிடைக்கும். நீ என்னடா அது சச்சின் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராயை தேட்டா எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. பாத்துக்கிட்டு தாண்டா இருக்க. நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ற? அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படிங்கிறீங்க, அவன் கபடின்னு சொல்லி திரினா. அப்பா கபடியா? நான் அதான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நம்பிக்கை இல்லைன்னா அம்மா கிட்ட கேளுங்க. ஆமாங்க. இல்ல இல்ல அச்சா, நான் தான் ஓட்டே நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்த்தியா? உங்க அப்பா அம்மா பக்கத்துல இல்லையே. எதுக்கு நான் சொல்றதுல வேற ஊன் போட்டேனா? என்ன மச்சான், உங்க அப்பா கூட பழி உங்க டைலாக்ல குறும்பற மாதிரி மாறிட்டு வருது. இன்னைக்கு சோக்கா மாட்டேன். உங்க அப்பா உள்ள போய்
பேசாம அதால டைவர்ஸ் பண்ணிடலாம். மாமி, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் தான். நான் கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லு. உங்க அப்பா கஞ்சி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் போடுறாரா இல்ல உள்ள 4 ரோட்டை இறக்குறாரா? இதாண்டி அவ்வளவு வேலை பாக்குறாரு. மச்சான் நான் சொல்ல வந்த மேட்டே மறந்துட்டப்பா. நேற்று 2 பொண்ணு டேய் கதாகுமார் மேல ஜுரம் வந்து நீ நினைக்கிறான். அப்புறம் நம்ம டுபைக்கு போ பபாலி இல்ல பபாலி. அவன் அம்மாவை நானே இந்த போலீஸ் தலைக்கு பண்ணி மச்சான். அவன் ஆள்ல நீ ஒண்ணே கவலைப்படாதடா. நான் இருக்கிற மேட்ச்ல பயங்கரமா கலாச்சாரம் உண்டு. வேலே மச்சான் நாளை மேட்ச்ல கிடைக்குது உங்க பேரை தான் ஆகுது. கபடி அப்பா எவ்வளோ ராங் நம்பர் பா. ராங் நம்பர்கள். என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தம்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், துமில் குப்பம் பப்பாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் டிஸ்கவரி அர்னால்டு படம். நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல கபடி. ஏய் இது உனக்கு லாஸ்ட் ஒன். ஒழுங்கா அந்த 4 பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ணி பொறுப்போர் வேலைக்கு போற வழிய பாரு. ஏய் நாளை காலையில உன் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. போக மாட்டாங்க. இரு போனோம். ശരിക്കും പറയുന്ന ഒരു മാസ് ഇൻട്രൊഡക്ഷൻ പിന്നീട് നേരെ ഒരു പക്കത്തെ വീട്ടിലെ പഴിയാണ്. ഞാൻ എന്താ പറയാ ഗില്ലി മൂവിനെ പറ്റിയിട്ട് നമ്മള് റിയാക്ഷൻ ചെയ്യുന്ന സമയത്ത് കുറെ ആൾക്കാർ വന്ന് പറയാറുണ്ട്. അപ്പൊ ഞാൻ വിചാരിച്ചിട്ടോ എന്താ ശരിക്കും ഈ മൂവിയിലുള്ളത്, കാരണം എന്താ വെച്ചാല് ഇനി ഞാൻ കണ്ടിട്ടില്ല, പക്ഷെ എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ എന്തെങ്കിലും ഒരു സംഭവം ഇല്ലാണ്ട് ഇത്ര ആഘോഷിക്കില്ല. ഫാനറ്റിക്കിന്റെ നമ്മളൊരു വീഡിയോ ചെയ്ത സമയത്ത് തളപതിയുടെ ആ ഒരു വീഡിയോന്റെ അകത്ത് ഫസ്റ്റ് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, ഫസ്റ്റ് ആദ്യമായിട്ട് തിയേറ്ററിൽ പോയി കണ്ടത് ഗില്ലിയായിരുന്നു. ഭയങ്കര ആഘോഷമായിരുന്നു ആ ഒരു എനർജിയും സംഭവങ്ങളൊക്കെ. ആ സമയത്ത് പറയുന്നത് തളപതിയുടെ ആ ഒരു എനർജിയും അതുപോലെ ആ ഒരു എലമെന്റ്സ്, എന്റർടൈൻമെന്റ് എലമെന്റ്സ് ആ ഒരു യങ് ഏജിൽ അല്ലേ, ആ ഒരു ഫുള്ള് കുരുത്തക്കേടുകളെല്ലാം ആ ഫേസിലുണ്ട് കാണാൻ വേണ്ടിട്ട്. ആ ഒരു ക്യാരക്ടറെ നമ്മൾ ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെടുത്തും. ആദ്യം തുടങ്ങിയിട്ട് ആ ഒരു അടിയിൽ സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട് ആദ്യമേ തുടങ്ങിയിട്ട് കബഡി കബഡി എന്നാണ് തുടങ്ങുന്നത് അല്ലേ. ആ ഒരു കബഡി മെയിൻ പാർട്ടായിട്ട് വരുന്നുണ്ട്. പിന്നെ അങ്ങോട്ട് ശരിക്കും ആ അച്ഛൻ്റെ അടുക്ക് എത്തുന്ന സമയത്ത് കുരുത്തം കെട്ട മകനായിട്ടല്ലേ ആ ഒരു അച്ഛൻ കയറി വരുന്ന സമയത്ത് പെട്ടെന്ന് നമുക്ക് വീട്ടിൽ അങ്കിളോ അല്ലെ ആഗ്രഹിക്കുന്ന ഞാൻ വിചാരിച്ചേട്ടാ. അതിനുശേഷമാണ് പിന്നെ വന്ന സമയത്ത് മനസ്സിലായത് അച്ഛനാണ് എന്നുള്ളത്. അപ്പൊ എന്തായാലും പോലീസ് അച്ഛൻ മകൻ കബഡിക്കാരൻ പോലീസാവോ അതറിയില്ല കേട്ടോ. ക്ലൈമാക്സിൽ അങ്ങനെ എന്തെങ്കിലും ഉണ്ടോന്ന് എനിക്ക് അറിയില്ല. കാരണം എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കില് പക്ഷെ വേറെ എന്തോ ഒരു കഥയാണെന്ന് തോന്നി. ഞാൻ കേട്ടിടത്തോളം അങ്ങനെ എല്ലാം തോന്നി. കാരണം പ്രകാശ് രാജൊക്കെ വരുന്നുണ്ട് കുറച്ച് കഴിയുമ്പോ. മുത്തുപ്പാണ്ടി ഭയങ്കര ഫേമസ് നെയിമാണ്. പ്രത്യേകിച്ച് നമ്മള് വാരിസ് വന്ന സമയത്ത് ആ സമയത്ത് എല്ലാരും പറയുന്നുണ്ടായിരുന്നു ആ ഒരു കോമ്പിനേഷൻ എഗെയിൻ ഒന്നിക്കാണെന്നുള്ളതൊക്കെ. അല്ല അതുകൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞത് വാരിസ് വന്നപ്പോഴാണ് നമുക്ക് ഇത് കുറെ സജഷൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്നത്. അപ്പൊ എന്തായാലും ഇതുവരെ കണ്ടുവെച്ച് നോക്കുമ്പോൾ അറിയില്ല ആ ഒരു ഫൈറ്റിൽ കണ്ട ആ ഒരു സംഭവങ്ങളൊക്കെ ഇല്ല, ആ ഒരു ചെറിയൊരു ക്രിഞ്ച് സാധനങ്ങളൊക്കെ ഇപ്പൊ നമ്മുടെ മനസ്സിൽ നിന്ന് പോയി. കാരണം ആ ഒരു സീൻ എന്ന് പറയുന്നത് ഭയങ്കര ഒരു നല്ലൊരു സീൻ അല്ലെ. അതായത് ആ ഒരു കാലഘട്ടത്തിൽ ഗംഭീര സാധനമാണ്. ഇപ്പൊ നമ്മൾ കാണുമ്പോൾ ചില സ്ഥലത്ത് പ്രത്യേകിച്ച് സീനുകളൊക്കെ ഇപ്പോഴും ഫ്രഷ് ആട്ടോ. ആ ഒരു ഫൈറ്റിന്റെ സ്ഥലത്തുള്ള ചില ആ ഒരു നമ്മളെ VFXന്റെ സംഭവങ്ങളൊക്കെ ഇല്ല, അതൊക്കെ ആ സമയത്ത് അങ്ങനെ ഇല്ല. കാരണം ബഡ്ജറ്റ് അത്രയും കുറവിലെടുത്ത സിനിമയാണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ പക്ഷെ എന്തായാലും സംഭവം ക്ലീൻ ആണ് അല്ലെ, പക്ക എന്റർടൈനർ. അപ്പൊ എന്തായാലും നെക്സ്റ്റ് സീൻ ആ കുരുത്തക്കേടുകളൊക്കെയാണ് ആ ക്യാരക്ടറിനെ കാണിക്കുന്നത്. അപ്പൊ നെക്സ്റ്റ് സീന് നമ്മള് വെയിറ്റിംഗ് ആണ്. എനിക്ക് തോന്നുന്നത് കബഡി സീനാണെന്ന് വരാൻ പോകുന്നത്. തൃഷ ഇതുവരെയായിട്ട് വന്നിട്ടില്ല, നോക്കാം. ഞാൻ തൃഷയുടെ വീടായിരിക്കുന്നത്, കുഴപ്പമില്ല. അപ്പൊ എന്തായാലും ഈ മൂവി കാണാത്തോണ്ട് ഒരു ഭയങ്കര ഫ്രഷ്നെസ് കേട്ടോ. നിങ്ങളിൽ ആരെങ്കിലും ഈ മൂവി കണ്ടിട്ടില്ല എന്നുണ്ടെങ്കിൽ നമ്മളൊപ്പം കാണണ്ടേ. കാരണം എന്താ വെച്ചാൽ നമ്മള് തോന്നുന്നില്ല കാണാത്തവരുണ്ടാവും. പ്രത്യേകിച്ച് നമ്മൾ ഈ ജനറേഷനിൽ ഒരുവിധം എല്ലാവരും കണ്ടിട്ടുണ്ടാവും അവിടെ. എന്തായാലും കുഴപ്പമില്ല, നമുക്ക് എന്തായാലും ഒന്നിച്ച് കാണാം, ഒന്നും കൂടി കാണാം. അതെ, അപ്പൊ എന്തായാലും അത്രേ ഉള്ളൂ. അപ്പൊ നെക്സ്റ്റ് സീനായിട്ട് നാളെ വരുന്നതായിരിക്കും.